இன்னும் 20 நாள் தான் ஆகுது பாடி பில்டிங் போட்டிக்கு. இன்னைக்கு என்ன பிடிக்காதவங்களுக்கு ஒரு உமா. காலையிலே வாப்பா லேக்குக்கு போயிட்டு மஸ்தாக என்ஜாய் பண்ணலன்னா லேக்குக்கு வந்த ஃபர்ஸ்ட் வேலையே பட்டு தூங்கிட்டோம். எனக்கு எந்த அளவுக்கு பசினா காலியான டிஃபனை கூட விடாம சொல்றேங்கிற பாருங்க. இந்த லேக் எந்த லேக்குன்னு என் பேர் கூட தெரியல, அவ்வளோ கலீஜாச்சு. இந்த மாதிரி கணேஷாவை பார்க்கும் போதே மனசே பேஜாராகுதுச்சா. நேத்து பண்ணி நண்பர், இன்னைக்கு பாம்பு நண்பர். புச்சு கழுத்து மேல துண்டு மாதிரி போடலாம் நினைச்சேன், சும்மா என்னத்துக்குன்னு போயிட்டேன். வாக்கிங் பண்ணிக்கும் போது டாக் 2 சிம்பிள் காமிச்சிங்காரு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. டே எங்க வாஷ்ரூம் கூட இல்லையாடா, என்னடா கதைன்ட்டு. அந்த லேக்ல வடக்குன்னு சொல்ல ஒரு மினி பிஆரே இருந்துச்சு. அப்பமா அந்த லேக்ல ஒரு 2-3 ரவுண்ட் அடிச்சுட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். நம்ம ஜிம் அப்கிரேட் ஆயிடுக்குது பிரதர். ட்ரெட்மில் எல்லாம் போட்டுக்கிறாங்க பாத்தியா இல்லையா. ஜிம்ல காலையில ஆப்ஸ் ட்ரெயின் பண்ணிட்டு போசிங் பிராக்டிஸ் பண்ணியிருந்தேன். இப்போதுக்கு மென்ஸ் பிசிக்ல தான் ஃபோக்கஸ் பண்ணிருங்கிற. வீட்டுக்கு வந்து செகண்ட் மீல் சாப்பிட்டு ஒரு சரியான தூக்கப்பட்டு ஏன்ச்சா பாரு. ஏன்ச்ச கையோட ஒரு பிளாக் காஃபி அடிச்சுட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். இன்னைக்கு வந்து லெக்ஸ் ஆம்ஸ்ட்ரிங் ஃபோக்கஸ்ட். ஃபர்ஸ்ட் செட்டே சூப்பர் செட் ஆச்சுன்னா லெக் வந்து சரியான பாட்டு பாடிச்சு. என்ன பாட்டுன்னு கேட்காதீங்க, ஜிம்ல ரஷ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க முடியல. வெளியே வந்தா நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு ஏரியால பாய்ஸ் எல்லாம் பட்டாசு வச்சுங்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பார்த்தா மாதா தேர் வந்துருந்துச்சு. அப்பமா டின்னர் சாப்பிட்டா இத்தானிக்கு வச்சு பெபலஸ் பிரைஸ் த லார்ட்.